ஸோ நான் ஏன் கைப்புள்ள மாதிரி இப்படி விஸ்கி விஸ்கி நடந்து வரேன்றது வீடியோட நடுவில் சொல்கிறேன். ஸோ வணக்கம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஏன்னா பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு நினச்சிங்கன்னா என் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு ஊர் சுற்றி இருந்தேன் ஜாலியாக. ஸோ அதனால் வீடியோவும் எடுக்க முடியல, வீடியோவும் போட முடியல. ஸோ அதனால தான் இப்போ சொல்கிறேன். ஸோ எப்பயும் போல் பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு பொங்கல் போட்டிலாம் கலந்துக்கிட்டு ஒரு சில போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அப்புறம் கடைசியாக தான் கபடி போட்டி விளாட்னோம். அதில் கால் லைட்டாக இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டால், தம்பி வடக்கம் போடுவான் மசாலா பாக்கு, உனக்கு ஜவ்வு கொஞ்சம் வீக்கு அப்படின்னு சொல்லி பெல்ட்டை போட்டு அமுச்சு விட்டாங்க. இன்னும் 1 மாதத்துக்கு சம்மணங்கள் போட்டு உட்காரக்கூடாது, காலை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 1 மாதத்துக்கு ஜிம்முக்கு போக முடியாது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஹோமில் ஏதாவது ஒர்க் அவுட் போட முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம போட்டி போட்டு வாங்கிட்டு வந்த ப்ரைஸு. என்னடா அது டிஃபன் பாக்ஸுக்கும் ஒரு சின்ன தட்டுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டப்படணும், இதை பாத்திரங்களில் காசு கொடுத்தாலே கொடுத்துருவாங்கடாடா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஆமாம், இதை நான் பாத்திரங்களில் காசு கொடுத்து வாங்கியிருந்தா இதை ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது எனக்கு சாதாரண பாத்திரமாக தான் தெரியும். இதை நான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வாங்கிட்டு வந்தனால ஸோ இதை நான் ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போதும் பொங்கல் டைம் அப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், பசங்க கூட ஜாலியாக இருந்தோம், இதை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணும். ஏன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் இவ்வளோ பேசுகிறடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் கஷ்டப்படாமல் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எப்பயுமே நிலைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒத்து போகும். ஸோ நம்ம அதை கஷ்டப்பட்டு அடைஞ்சால் தான் அதோட ஒர்த்தினஸ் என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு சில வயசில் ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ வயசானதுக்கப்புறம் இந்த வயசில் நம்ம இதை பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இருக்கிற வயசை வச்சுட்டு ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை பண்ணி பழகுங்க. ஸோ அவ்வளோதான். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.